அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். காதலிப்பவரை கவர்ந்து இழுப்பது எப்படி? வாலிப வயதில், பருவ வயதில் ஆண் பெண் மனதிலே காதல் உணர்வானது அரும்புவிட ஆரம்பிக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் போதும், ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் போதும் அவர்கள் மனதிலே பட்டாம்பூச்சியானது, பட்டர்ஃப்ளையானது பறக்க ஆரம்பிக்கும் என்று கவிஞர்கள் கூறுவார்கள். அப்போ காதலிப்பவர்கள் யாரை காதலிக்கிறார்களோ அவர்களை தன் பக்கமாக வசீகரிக்க, ஈர்க்க 7 விதமான வழிகளை பின்பற்றினால் அந்த காதல் உண்மையான காதலாக, தூய்மையான காதலாக, பரிசுத்தமான காதலாக அமையும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் தேவையில்லை. அந்த 7 விதமான வழிகள் என்ன? முதல் வழி, தன்னுடைய தோற்றத்தை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளுதல். ஒரு காதலிக்கும் ஆணோ பெண்ணோ காதலிப்பவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு தன்னுடைய தோற்றத்தை ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவர்களை கண்ணை கவர செய்கின்ற வண்ணங்களில் உடைகளை உடுத்துவதாலும் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்த முடியும். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள் அல்லவா? இதை அடிப்படையாக வைத்து சொன்னதுதான். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அவன் சரியான முறையில் ஒரு கவர்ச்சியாக இல்லை, கவர்ச்சிகரமாக தன்னுடைய உடைகளை உடுத்திக் கொண்டால் அவர்களுடைய உருவத்திற்கு, நிறத்திற்கு ஏற்ற மற்றவர்களை காண செய்கின்ற வகையிலே அவர்கள் உடைகளின் மீது, ஆடைகளின் மீது ஒரு முழு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அதை ரசிக்கத்தக்க விதமாக அது இருக்க வேண்டும். பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் மனதிலே அது ஆழமாக பதிவு செய்கின்ற வகையிலே அந்த உடைகளும் ஆடைகளும் இருக்க வேண்டும். இது முதல் வழி. ஒரு தோற்றத்தை வைத்துதான் ஒரு மனிதரை நாம் எடை போட முடியும். தோற்றம் சரியாக இல்லாத மனிதரை எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், பண்புள்ளவராக இருந்தாலும், அவர் உடைகளில் சரியாக கவனம் செலுத்தவில்லை எனில் அவருடைய பர்சனாலிட்டியே அங்கு அடிபட்டு போய்விடும். ஆக உடைகளில் கவனம் செலுத்துங்கள். இது முதல் வழி. இரண்டாவது வழி, பரிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். தன்னை யார் கவர்ந்து இருக்கிறார்களோ, தன்னை யாரால் கவர்ந்திருக்கப்படுகிறார்களோ, யார் மீது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுகிறதோ, யாரை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறதோ அவரிடையே அடிக்கடி பார்த்து பேசி பழகுது உண்டான சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்குள் ஒரு நெருக்கத்தை, ஒரு இணைப்பை, ஒரு சேர்க்கையை உருவாக்குவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பாக அமையும்.
அடிக்கடி பரிச்சயம் இருக்கும்போதுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அங்கே ஏற்படுகிறது. ஆக பரிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அடிக்கடி சந்தித்தல், அடிக்கடி பார்த்தல், இதை பரிச்சயம் என்று சொல்லுவார். இது இரண்டாவது வழி. மூன்றாவது வழி, தன்னோடு அவர்கள் நெடுநேரம் இருப்பதற்குண்டான, தன் அருகாமையிலேயே தன் பக்கத்திலேயே இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுதல். ஏனென்றால் தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை, கற்பனைகளை, அபிப்பிராயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே அவர்கள் மனதிலே நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாக்குவதற்கு உண்டான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அருகில் நாம் பல மணி நேரம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பல மணி நேரங்களில் என்று வீணாக கேளிக்கைகள் செலவழிப்பதை விட, திரைப்படத்திற்கு போவது, பூங்காவிற்கு போவது, ஓட்டலுக்கு போவது என்று இருப்பதை விட ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். கேளிக்கைகளோ, திரையரங்கோ, ஓட்டலோ திருமணத்திற்கு அப்பால் பயன்படாது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் ஏற்படுவது ஒரு பெரிய கட்டடம் கட்டுவதற்கு உண்டான பேஸ்மெண்ட், அடித்தளத்தை போடுவதற்கு சமமாகும். ஆகவே அவர்கள் அருகாமையில் இருக்கும் போது மனமிட்டு பேசுங்கள், மனம் திறந்து பேசுங்கள். அது அவர்களுடைய மனதிலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, நல்ல எண்ணத்தை உங்கள் மேல் ஏற்படுத்தும். 4, திறமைகள், குணங்களை தெரிவிக்க வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை, பண்பு நலன்களை, பழக்க வழக்கங்களை, நடவடிக்கைகளை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய ஆற்றல்களை, உங்களுடைய ஆர்வங்களை, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி, உங்களுடைய நண்பர்களை பற்றி, வருங்காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் அவர்களிடம் மனம் திறந்து பேச வேண்டும். அந்த மனம் திறந்து பேசுவதுதான் அவர்களை மேலும் மேலும் உங்கள் அருகாமையில் அழைத்து வரும். அவர்கள் உள்ளத்திலே உங்களுக்கு ஒரு இடம் தருவதற்கு வாய்ப்பாக அமையும். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவதுதான் நல்ல காதலுக்கு அழகு. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெளிவாக தெரியப்படுத்தி விட வேண்டும். நான் அடிக்கடி கோபப்படுவேன், அடிக்கடி உணர்ச்சி வயப்படுவேன், இதையெல்லாம் தெளிவாக அவர்களிடம் கூறிவிட வேண்டும். பலவீனத்தை மறைத்துவிட்டு பலத்தை மட்டும் கூறுவது என்பது பின்னால் பெரிய பாதிப்புகளை, விளைவுகளை உருவாக்கிவிடும் என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வழி. எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன, பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன, நீங்கள் விரும்புவது என்ன, விரும்பாதது என்ன, நீங்கள் பிற்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் என்று எதை எண்ணுகிறீர்கள், அதை என்னிடம் குறைகள் இருந்தால் அதை நீ கூறிவிடு என்று ஓப்பனாக அவர்களிடம் கேட்க வேண்டும். அவர்களிடம் குறைகள் இருந்தால் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஒன்று, அந்த குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டி அவர்களிடம் கூற வேண்டும். அதே நேரத்தில் அந்த குறைகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதனால் பிரிவுகளுக்கு வழிவகுக்க கூடாது. இந்த குறைகளை எல்லாம் மறைப்பதனால்தான் திருமணத்திற்கு பின்பு பெரிய ஒரு பாதிப்பு, விளைவுகளை ஏற்படுத்துகிறது. என்னுடைய இயல்பு இது. உனக்காக என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். சிறிது கால அவகாசம் தேவை, நான் மாற்றிக்கொள்கிறேன், நீயும் மாற்றிக்கொள். ஒருவரை ஒருவர் மாற்றிக்கொள்வதற்கு, ஒருவருக்காக ஒருவர் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான காதலாக, புனிதமாக இருக்கும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்த வழி,
நீங்கள் அவர்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறீர்கள், எந்த அளவிற்கு அவரை உங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர் மேல் எவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை எவ்வளவு தருகிறீர்கள், இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த அன்பானது மேலும் 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 வளரும். அது ஒரு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். போலியாக, வேஷமாக, முகமுடி அணிந்த மனிதராக அன்பை வெளிப்படுத்துதல் கூடாது. அன்பால் தான் காதல் உருவாக வேண்டும். அடுத்தது மரியாதை தருவது. ஒருவருக்கு ஒருவர் சுய கௌரவம் என்று உண்டு, சுய மதிப்பு என்று உண்டு. அதை எந்த வகையிலும் குறைத்து கணக்கிட்டு விடக்கூடாது. அவருக்குண்டான மரியாதை என்ன, அவருக்குண்டான சுதந்திரம் என்ன, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இல்லை என்றால் நீ இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே ஆணவமோ அகங்காரமோ தலை காட்டக்கூடாது. அவர்களும் ஒரு சுய கௌரவத்தோடு வாழ்பவர்கள், நீங்களும் ஒரு சுய கௌரவத்தோடு வாழ்பவர்கள். இந்த சுய மதிப்பிற்கு, சுய கௌரவத்திற்கு எந்த வகையிலும் சிறிதும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம், மனம் என்ற கண்ணாடி பாத்திரம் உடைந்து போகாத வண்ணம் நீங்கள் அவர்களுக்கு உண்டான மரியாதையை, மதிப்பை தர வேண்டும். இந்த 7 வழிகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய காதல் உண்மையான காதலாக அமையும். காதல் என்பது ஒரு தெய்வீகமான உறவு, ஒரு புனிதமான உறவு. இதில் மன காயங்களோ மன பாதிப்புகளோ ஏற்பட செய்யக்கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ அவர்கள் உயிர் உள்ளவரை உங்களை விட்டு போக மாட்டார்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.